ஹாய்ப்பா. இன்றைக்கி நானும் என் பொண்ணும் சோழிங்கநல்லூர் பிரித்தியங்கிற கோயிலுக்கு கிளம்பியாச்சு. சரி லஞ்சுக்கு மேலே தான் சரி போகலாமா, ரொம்ப நாள் ஆச்சு, சரி 2 வீலரில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். 2 வீலரில் தான் நானும் என் பொண்ணும் கிளம்புனோம். எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட வந்தது. போயிட்டு நல்லா சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து போகிற வழியில் ஒரு பீச் மாதிரி தெரிஞ்சுது. சரி அங்கே போயிட்டு போகலாமா. அப்புறம் என் பொண்ணு சொன்னால் இங்கே மத்ஸ்ய கோயில் ஒன்று இருக்குது, பெருமாள் கோயில், போகலாமா, கடல் ஒட்டி சூப்பராக நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமி தரிசனம் பண்ணிட்டோம். நாங்கள் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஏன்னா அதுக்குள்ளே 4 ஆகலை, 4 o'clock தான் திறப்போன்னு சொன்னாங்க. அதனால் வெயிட் பண்ணி 4 o'clock இந்த சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. கிடையாதா? அம்மாவும் பொண்ணு பீச்சுக்கு ஊர் சுத்த கிளம்பி. என்னவா இப்படி வச்சிருக்கீங்க? பரவாயில்ல. எங்க இருக்கோம்? பிரித்தியங்கா தேவி கோயிலுக்கு போயிட்டு இங்க வரும்போது பீச் பார்த்தோம். சரி போலாமேன்னு வரோம். பீச்சை பார்த்த உடனே என் பொண்ணு ரொம்ப குஷியாயிட்டா. ஏன்னா நாங்கள் 2 பேருன்னு எங்கேயுமே இந்த மாதிரிலாம் போனதில்லை. ஒரே ஒரு வாட்டி மட்டும் கோயம்புத்தூரில் ஒரு செமினார் இருந்தது, எனக்கு இருந்தது. அதனால் நானும் என் பொண்ணும் 1 டே மாதிரி அதாவது நைட்டு கிளம்பிட்டு காலையில் ரீச் ஆகிட்டு ஈவினிங் திரும்ப ட்ரெயின் ஏறுற மாதிரி போயிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் நானும் என் பொண்ணும் இந்த மாதிரி வந்திருக்கோம். நாங்கள் 2 பேரும் சும்மா கேகே நகரை சுற்றி இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி போமே கண்டி பெருசாக வேறு எங்கேயும் வெளியே போக மாட்டோம். பீச்சுக்கு வந்தோம்னா அவளுக்கு ரொம்ப குஷியாயிருச்சு. சரி இன்றைக்கி நமக்கான டே, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு மட்டும் சொல்லியிருந்தோம். இந்த பீச்சுக்கு வந்தது எல்லாமே வீட்டுக்கு போய் தான் சொல்லணும். ஆனால் இதெல்லாம் எங்கள் பிளான் கிடையாது. சும்மா தற்செயலாக இந்த பீச் அமைஞ்சது தான். இங்கே நிற்கும் போது தான் என் பொண்ணு சொன்னால் அம்மா எங்கள் பக்கத்துலேயே இன்னொரு அந்த கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போகலான்னு சொன்னோன்னே சரி இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அங்கே நாய்க்குட்டியெல்லாம் கொஞ்சிக்கிட்டு, நாய்க்குட்டி கடலில் தண்ணியிலேயே அலை அடிக்கிற இடத்துலையே உட்காந்துருக்கு. நிறைய பேர் இருந்தாங்க. என் பொண்ணு கொஞ்சிற வரைக்கும் நல்லா ஜாலியாக கொஞ்சினா. சரி இப்போ டைம் ஆயிடுச்சு, இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இருட்டுறதுக்கு முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரித்திங்கிற 4 மணிக்கு கும்பிட்டுட்டு இங்கே நாங்கள் வரும்போது 4:30 மணி ஆயிடுச்சு. சும்மா ஒரு 10 நிமிஷம் தான் நின்றுட்டு இருந்தோம். அதனால் இந்த பெட்டெல்லாம் கொஞ்சிட்டு தண்ணியிலெல்லாம் காலை வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது எங்கள் 2 பேரோட ஒரு மெமரிஸ். என்றைக்குமே எங்கள் 2 பேருக்கும் இது மறக்கவே மறக்காதுப்பா. ரொம்ப குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார், மழை கொண்டு கவிதை தீட்டினார், இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார், சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை, என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். வானோடு தீட்டி வைத்ததா, தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே, நிலாவை கூட்டி வந்ததா. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ, வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ. எலோரா சிற்பங்களும் மீது காதலுறும், உயிரே இல்லாத கல் கூட காமமுறும், உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான். வானோடு தீட்டி வைத்ததா, தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே, நிலாவை கூட்டி. இப்போ அங்கே
அங்கேருந்து கிளம்பியாச்சு. பீச்சிலேருந்து கிளம்பி நேராக அந்த மத்ஸ்ய கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அங்கே போகும்போது நாங்கள் 4:45 5 மணிக்கு தான் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லான்னா அங்கே பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்து அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அது சொன்னால், நான் வந்து 2 மிளகா பஜ்ஜி சொன்னேன். சூப்பராக இருந்தது. 2 பேரும் வெயிட் பண்ணி சூடாக போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய பேர் உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா கோயில் இருக்குன்னா கோயில் பக்கத்துலேயே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. பீச்சை ஒட்டியே தான் அந்த கோயில் வருது. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கோயிலோட இது வந்து எப்படி இருந்ததுன்னு நம்ம இந்த கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையெல்லாம் போகும்போது அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை நல்லாயிருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்தது. அதனால் அந்த கோயிலுக்கு நீங்களும் போங்க. OMR ரோட்லேயே போனீங்கன்னா அங்கே தான் இருக்குது. நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் இதில் வேணால் நான் அதோட லிங்க்கு மேப் அந்த லிங்க்கு கொடுக்குறேன். நான் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் சூடாக இதெல்லாம் இது பண்ணி சாப்பிட்டுட்டு சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் வந்து இந்த ஸ்ப்ரிங் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். எப்போவுமே நமக்கு வந்து காலிஃப்ளவர்லாம் கூட சாப்பிட மாட்டேன். மிளகா பஜ்ஜினா மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி கூட பிடிக்காது. 2 பேரும் வாங்கி வச்சு சூப்பராக ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த பஜ்ஜிக்கு ஒரு சட்னி வேறு கொடுத்தாங்க, அதுவுமே நல்லா இருந்தது. அப்புறம் கோலி சோடா வாங்கினோமா. கோலி சோடா வந்து என் பொண்ணு வந்து ஓப்பன் பண்ணி நான் குடித்தேன். என்ன பண்ணிட்டேன், அவள் கொஞ்சம் குடிச்சா போல இருக்குது. நிறைய குடிச்சிட்டான்னு நினச்சேன். அவ்வளோத்தையும் நான் குடிச்சிட்டேன். அப்புறம் மூஞ்சி உம்முன்னு ஆயிடுச்சு. அப்புறம் வந்து எனக்கு வேறு ஏதாவது நீங்கள் எல்லா சோடாவையும் குடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டா. சரி, கோவில் திறக்கிற நேரமும் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு சும்மா அங்கேயே காலெல்லாம் அலம்பிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. என்னது கோலி சோடா பத்தலையா? நான் குடிச்சிட்டேன் எல்லாத்தையும். கோலி சோடா ஒரு வாய் தான் நான் குடித்தேன். திரும்பி பார்க்குறக்குள்ள முடிச்சிட்டிங்க. அது என்ன பண்ணுறது, கோலி சோடா கூல்ட்ரிங்க்ஸு ஜூஸுனாலே அந்த மாதிரி தான். இவ்வளோண்டு தான்னா அது கிடையாது, கப்பு ஃபுல்லாக குடிச்சாதான். அதனால் இது கோயில் ஓப்பன் பண்ணியாச்சுப்பா. நாங்கள் உள்ளே போகிறோம். அங்கே வீடியோ ஃபோட்டோ அலௌடு இல்லை. சும்மா சின்ன இது மட்டும்தான்ப்பா நான் எடுத்தேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று தூவும் மழை என்ற இதயன்னைவ தோட்டம் பூக்குதே. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று தூவும் மழை என்ற இதயன்னைவ தோட்டம் பூக்குதே. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று தூவும் மழை என்ற இதயன்னைவ தோட்டம் பூ மழை அடையார் வரைக்கும் மழை இல்லாமல் வந்துட்டோம்ப்பா. அதுக்கு அப்புறம் செம்ம மழை. ரெயின் கோட் எடுத்துகிட்டு போனதுனால ரெயின் கோட்டை போட்டுட்டு அப்படியே ஹெல்மெட்டை போட்டுட்டு ட்ராவலை மழையோடையே ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்ததுப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குதா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.